விஜே பார்வதி இல்லைடா, ஹேட்டர்ஸ் என்னமே ஆக்ட்ரஸ் பார்வதி. ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் டே. ஸோ ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது, வேறு லெவல். பிரசமி ஃபோட்டோகிராஃபின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருவீங்களா? ஸோ அவங்க வந்து இன்றைக்கி பாருவோட ஷூட்டிங் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டு லுக் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போதுமே நிறைய பேர் அதில் வந்து அவன்கிட்ட போய் பண்ணுவாங்க. பிரசம்மி ஃபோட்டோகிராஃபின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போய் பார்க்குறதுனா இன்ஸ்டாவில் பாருங்கள், நிறைய பேருக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பாப்புல. இந்த கெமிலாம் இருக்கா பார்த்தியா? கெமி இல்லை, கேபிலாம் இருப்பா பாருங்கள், அது அவளாக அதில் இருப்பாள். அப்புறம் அவளுக்கு வந்து அந்த மேக்கப்பு இந்த இதெல்லாம் போடுவாங்களே, அது வந்து காவியா ஆர்டிஸ்டின்னு வந்து அது வந்து என்னென்னா பாருவோட எம்சிசி காலேஜோட ஜூனியர். இது ஆக்சுவலாக அதுதான் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதில் ஈசிஆரில் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்கு. மெட்ராஸ் ரூஃப் ஹவுஸ்ன்னு வந்து ஒரு இடம். ஸோ அதில் தான் அந்த ஷூட்டிங் நடந்துருச்சு. ஆக்சுவலாக நடந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கு பாருவோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஷூட்டிங்காக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தானே. அதில் வந்து என்னென்னா விவா ப்ரைடல் கலெக்ஷன்ஸில் தான் அந்த காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் எடுத்துருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் எடுத்து பயங்கரமான ஷூட்டிங் இன்றைக்கி. கமரு அந்த பக்கம் போயிட்டுருக்கான், ஷூட்டுக்கு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் பார்வு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த படத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்கள்ல. ஸோ அதுக்காக நடக்கிற ஒரு ஷூட்டு தான் அது. பரவாயில்ல, ஈசிஆரில் போயிட்டு பயங்கரமாக ஆல்ரெடி பாரு எங்கே போனாலும் கார் வச்சுருக்குல்ல, ஜீப்பு. ஸோ அதில் போயிட்டு வந்துடும். இங்கே வேணாலும் போயிட்டு அப்படி வந்துகிட்ருக்கு. காவியா வந்து அந்த கிளாஸ் ஸ்கின் லுக்கில் வந்து ஒன்று மேக்கப் போட்டிருக்கும் போல். நீ மட்டும்தான் என் வேணாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது போட்டிருக்கு. பாரு என்ன போட்டிருக்குன்னா, ஐ யூஸ்வலி ஸ்டிக் வித் பீப்புள் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் லைக் காவியா எம்சிசி பாண்ட் ஒன்ஸ் அ ஜூனியர் நவ் மை ஃபேவரட் மேக்கப் ஆர்டிஸ்ட் காவியா அப்படிங்கிற மாதிரி போட்டு போஸ்ட் போட்டிருக்கு. ஸோ காவியாவுக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் இது. ஸோ அது ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும். அதுவும் பாரு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இது கிடைக்கும்ல, நேம் கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் வேறு லெவல். என்ன லுக்குன்னா பாரு வந்து கிளாஸ் ஸ்கின் லுக். பாரு வேறு லெவலில் பண்ணியிருக்கு. ஃபோட்டோ ஷூட்டு என்னம்மா இதில் தான் வந்துடும். எதை நீ சேவ் பண்ணி வச்சுருங்க மக்களே. பாரு ஃபேன்ஸ், பிரசம்மி ஃபோட்டோகிராஃபி நீங்கள் போய் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எப்போ வேணாலும் வரலாம். பாருவும் ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அது எப்போ வேணாலும் வரலாம் கண்டிப்பாக. வேறு லெவலில். ஆனால் ஹேட்டர்ஸ் இன்னும் கதறிட்டு தான் இருக்காங்க. பாரு மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ என்னத்தை வேணாலும் கக்கிக்கிட்டு. தலைவி பார்த்தியா, ஒரு நாள் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. அன்றைக்கி வந்து ரெட் கார்டுக்கு கேக்கு. உண்மையிலங்க சரியான சம்பவங்க. தொலைச்சிட்டா. அதாவது இந்த பிரதீப் பாட்டனி வந்து கொஞ்சம் வந்து தப்பு பண்ணிட்டார். என்னென்னா இந்த மாதிரி வந்து கேக்கெலாம் வெட்டி பயங்கரமாக கொண்டாடி இருக்கணும். அவன் வந்து என்னென்னா ஃபேமிலியோட ஒரு கார்டை மட்டும் காட்டி ஃபேமிலியாக இருக்க மாதிரி மட்டும் பண்ணான். இவங்க உடைக்கிறாங்க. என்னமோ ரெட் கார்டு யாருக்கு கொடுத்தாலும் மதிப்பு இருக்காது. அதுக்கு ரெட் கார்டோட மரியாதையே போச்சு பாருங்கள். இவங்க டிஆர்பிக்காக பண்ண போய் என்னமோ ரெட் கார்டெலாம் எவனும் பயப்பட மாட்டாங்க. டே ரெட் கார்டு கொடுத்தா தானே நம்ம க்ரோத்தே ஆக முடியும். ரெட் கார்டு கொடுத்து வெளில வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மோட்டிவேட் ஆகிருப்பாங்க வேறு மாதிரி. ஏன்னா உடச்சிட்டாங்க கப்புள்ஸ். இந்த கப்புள்ஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்ததை அப்படியே உடச்சி வீசிட்டாங்க. அதுவும் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டாங்க. என்னென்னா ஒரு டிசர்விங்கான ஒரு ஆளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தா என்ன ஆகுங்கிறத விஜய் டிவி என்ன நினச்சிச்சின்னா பிரதீப் ஆண்டனி மாதிரி ஆகும். அப்படியே மூடி மறைச்சிடலாம், இது பண்ணிடலாம். அவனும் வந்து கண்டுக்க மாட்டான். அப்படியே வந்து கண்டுக்காமல் அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். இதை பற்றி ஒரு பெரிய இது கிடைக்காது. ஸோ இதனால் நம்ம கொடுத்தது வந்து ஒரு நியாயப்படுத்திடலான்னு பார்த்தது. ஆனால் பார்வ கமருதீன் கதை வேறு. அநியாயமாக ஒரு நடிப்பு அறைக்கு இது பண்ணதுனால அதில் கூட வந்து அலிகேஷன்ஸ் வச்சுட்டாங்க. ஒரு உமன் கார்டு எடுத்து இது பண்ணதுனால கொஞ்சம் ஓரளவு மேலாப்பில் போயிடுச்சு. அதுக்குமே திருப்பி போட்டு அடிச்சிருக்கணும். அவன் விட்டுட்டான். ஏதோ அடிச்சனா கொஞ்சம் பிக்கப் ஆனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. இங்கே போட்டு அடிச்சிட்டாங்க, மக்களும் போட்டு அடிச்சிட்டாங்க, ஹேட்டர்ஸ் எல்லாம் போட்டு கதற விட்டாங்க. ஆனால் என்னென்னா பல பேர் வந்து பாரு கமருதீன் இந்த ரெட் கார்டை வச்சு தான் சோறு சாப்பிட்ருக்காங்க. ரெட் கார்டு வாங்கினதை கழுவி ஊற்றி பேசி அந்த மாதிரி சோறு சாப்பிட்ருக்காங்க. வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் இந்த ஸ்னூப்பி, ஜோ மைக்கிள், இந்த நேஷ்னல் டிவி, இன்னும் பல பரதேசிகள், பன்னாடைகள், கபோதிகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் இப்படி தான் சோறு தீங்கிறது, கஞ்சி குடிக்கிறது பொழைச்சி. ஆனால் அவங்க ப்ளஸ் ஆக்கிட்டாங்க பாருங்க இந்த கப்புள்ஸு. பாருவும் கமருதீனும்
அதாவது வாழ்க்கையில் எவன் அடித்தாலும் நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீயா ஒத்துக்காத வரைக்கும் ஒருத்தனும் உன்னை ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. அதுக்கு இவங்க தான் சாட்சி. ஆமாம், என்ன கேட்டு எவ்வளோ கேட்டு, ஆனால் பல பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன அடித்தான், டே நீ ரெட் கார்டு கொடுத்தா என்னப்பா? ஓ நீ ரெட் கார்டு கொடுத்துட்டா நான் கெட்டவனா? நீங்களாம் அன்பு கேங்காக இருந்துக்கிட்டு நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா உலக உத்தமிகளாக இருந்தால் நீங்களாம் நல்லவங்க. அதாவது விஜய் டிவி வந்து ஒருத்தனை வந்து உலக உத்தமியாக காட்டினா அவங்க நல்லவங்க, ரெட் கார்டு கொடுத்துனா அவங்க கெட்டவங்களா? டேய் போடாங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க, தரமான சம்பவம். அதுவும் கம்ருலாம் வந்து பீடி வாய்க்கு ஒன்று கொடுத்தா பாருங்க. என்ன சொன்னான்னா, பார்வோட போய் நீ சேராத அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் உன் கூடயே பேச மாட்டேன், நீ என்னடி என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அடித்தா பார்த்தீங்களா? அதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. ஆனால் இந்த இதில் கொண்டு வச்சு ஸ்டார்ட் மியூசிக்கில் பண்ணதெல்லாம் கேவலங்க. அண்டா காக்கசம் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சிங்களேன், ரெட் கார்டை காட்டி இது பண்ணாங்க, நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டார்ட் மியூசிக்கில் கொஞ்சம் ஓவராக மாமா பிரியங்கா ஒன்று பண்ணிச்சு. ஆனால் எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டாங்க. பாரு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள், ஹாப்பியாக போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டு கிளாஸ் ஸ்கின் லுக்கில் வந்து பயங்கரமாக கலக்குது. என்ன படம் வரலையே பாரு, வி வாண்ட் மோர்மா ஃபேன்ஸு. இந்த சேனலில் பாரு, இப்போ எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க பாரு. எல்லாம் நீ எப்போ 2 பேரும் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, கமருவும் பாருவும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற யாருக்கான்னு சொல்லு, சும்மாவே கதை சொல்லுவாங்க, யாருக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. பிடி வாயெல்லாம் மறந்துட்டாங்க, அரோரெல்லாம் அப்படி தான், அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க சீசன் 10 வந்துருச்சுன்னா. ஆனால் உங்களை மறக்க மாட்டாங்க, உங்கள் படத்துக்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உங்களோட வெற்றியே. அதான் ரெட் கார்டாவது மயிராது போட கதறுங்கடா, கதறிக்கிட்டே இருங்கடா. தலைவி படம் ரிலீஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.